ஈரான் என்ன சொல்றாங்க, நீ என்னைய அட்டாக் பண்ற, நான் உன்னுடைய சிநேகித நாடுகளை பூரா பக்கத்துல இருக்கு இல்லையா, துபாய், அபுதாபி, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், சவுதி அரேபியா, பஹ்ரைன், ஓமன், கத்தார் எல்லாரையும் நான் சகட்டு மணிக்கு அடிக்கிறேன். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் செய்யக்கூடிய கச்சா எண்ணெயில் உலக அளவில் வர்த்தகமாகக்கூடிய எல்என்ஜி லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் அதில் 30% வந்து இது வழியாக வருது, இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் வழியாக வருது. அதே இது இந்தியாவுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 50% ஹார்முஸ் வழியாக வருது. ஏற்கனவே க்ரூட் ஆயிலினுடைய விலை மார்க்கெட்டில் ஏறிடுச்சு இந்த போகிறனால. அது ஏறினது $60-65 இருந்தது, இன்றைக்கி $77 $80 வந்துருச்சு. காய்கறி விலை உயரும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் உயரும், அதையெல்லாம் ஒட்டி இங்கே இன்னும் பணவீக்கம் அதிகரிக்கும். கச்சா எண்ணெய் இப்போ நமக்கு இந்தியாவில் வந்து வருஷத்துக்கு $100 பில்லியன் மேலே இறக்குமதி பண்ணுறோம். நமது தேவைகளில் 80% வந்து நம்ம வந்து இறக்குமதி பண்ணுறோம். 20% தான் லோக்கலாக ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இந்த ஆயில் ப்ரைஸ் எல்லாம் ஓரளவுக்கு வந்து அரசாங்கம் வந்து எதிர்கொள்ளும். கச்சா எண்ணெய் விலை உயர்வு ரொம்ப ஏறிக்கிட்டே போச்சுன்னா அரசாங்கமும் எதிர்கொள்ள முடியாது, பப்ளிக்கிட்ட அதை பாஸ் ஆன் பண்ணிடுவாங்க. கச்சா எண்ணெயை சுத்தகரித்து வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாங்க. இப்போ ரிலையன்ஸ் ஆகட்டும், ஐஓசி ஆகட்டும், பெரிய பெரிய நிறுவனங்கள், HPCL எல்லாருமே. ஸோ இப்போ அவங்கள வந்து நீங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டாம், வந்த எண்ணெய் அப்படியே உள்நாட்டுக்குள்ளே சப்ளை பண்ணுங்க. அமெரிக்கா வந்து 6 மாதம் 1 வருஷம்லாம் வச்சு டெஃபினட்டாக போர் புரிய மாட்டாங்க. இப்போ எப்படி உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கும் போதோ அது மாதிரிலாம் அவங்க அடிச்சுட்டு அவங்க வாட்டுக்கு கிளம்பிடுவாங்க. மோரல் அதுதான் அவங்களுடைய மோரல். ஏன்னா அவங்க நாடு எங்கேயோ இருக்குது. மெயின் லீடர்ஸை பூரா தூக்கணும்னு நினைச்சாங்க, மோஸ்ட்லி தூக்கிட்டாங்க. நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. உலக நாடுகளுக்கு இடையே நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு போர் பதற்றம், எங்கேயோ நடக்கக்கூடிய இந்த ஒரு போர்னால இங்க தமிழ்நாட்டுல, இந்தியால, இப்படி பல நாடுகள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் இது எந்த அளவுக்கு பாதிப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத பத்தி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண இன்னைக்கு நம்ம கூட மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் சொக்கலிங்கம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட கேட்க நிறைய கேள்விகள் இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள இருக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கும். இந்த உலக நாடுகளுக்கு மத்தியில இப்படிப்பட்ட ஒரு போர் பதற்றம் அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இதனால ஒரு மக்களுடைய, ஒரு நாட்டுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பெரிய அளவுல பாதிப்படையும்? எந்த நாட்டில் இருக்குங்கிறத பொறுத்து. இப்போ ஜென்ரலாக இப்போ நம்ம வி ஆர் ஹாப்பி டு பி இன் இந்தியா, வி ஷுட் பி ஹாப்பி டு பி இன் இந்தியா. ஏன்னா எவ்வளோ வந்தாலும் நம்மளுடைய நாடை வந்து நம்ம நாட்டை பாதுகாக்கக்கூடிய திறமை நம்ம மிலிட்ரிக்கிட்ட இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அது ஒரு பாதுகாப்பாகவும் இருக்குது. ஸோ இப்போ இங்கே அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒரு பக்கம், அதர் சைடில் ஈரான். இந்த பதட்டம் தான், இந்த போர் தான் இப்போ பிப்ரவரி 28 ஆரம்பித்து இப்போ 2-3 நாளாக ஆயிடுச்சு, போய்கிட்டு இருக்குது. ஸோ ஒவ்வொரு பொருளாதாரத்தையும் இப்போ அந்தந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை, இப்போ அமெரிக்க பொருளாதாரத்தை பாதிக்குமான்னா உடனே பாதிக்காது, பட் இதனுடைய இம்பேக்ட் இருக்கும். ஏன்னா இதுக்காக இவ்வளோ செலவழிக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய மிலிட்ரியை பூரா மொபிலைஸ் பண்ணுறாங்க, மூவ் பண்ணுறாங்க. வார் ஹெட்ஸு, இன்னும் மிசைல்ஸு, ஏவுகணைகள் அதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு பணம் எங்கேருந்து? பப்ளிக் தான் கொடுக்கணும், அமெரிக்கன் பப்ளிக். ஸோ அதனுடைய இன்டைரக்ட் தாக்கம் இருக்கும். அது வந்து அமெரிக்க பொருளாதாரத்துக்கு இருக்கும், பட் உடனே தெரிய வராது. அது வந்து அங்கேயும் கொஞ்ச நாளில் பணவீக்கத்தை அதிகரிக்கலாம். அது மாதிரி நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. ஏன்னா இப்போ போர்னு தொடங்குச்சுன்னா அந்த போருக்கு உற்பத்தி செய்யக்கூடிய சாமான்களுக்காக ஒரு பூம் எக்கானமியில் இருக்கும். நிறைய ஏவுகணைகள் உற்பத்தி செய்யணும், ஹெலிகாப்டர் உற்பத்தி செய்யணும், இது மாதிரி இருக்குது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கம் வந்து அந்த பொருளாதாரத்தை வந்து பாதிக்கும். அதே மாதிரி இஸ்ரேலுக்கும். இப்போ அந்த அதர் ஹேண்டு ஈரான் வந்து ரிசீவிங் எண்டில் இருக்காங்க. ரிசீவிங் எண்டில் இருக்கையில் அவங்களுக்கு வந்து தாக்கம் இன்னும் அதிகமாக இருக்குது. உயிரிழப்புகளும் அதிகம். அமெரிக்காவுக்கும் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு, இஸ்ரேலுக்கும் ஏற்பட்டிருக்கு, பட் ஆனால் ஈரானுக்கு அதிகமாகவே ஏற்பட்டிருக்கு. அவங்க ரிசீவிங் எண்டில் இருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து பவர்ஃபுல், இஸ்ரேல் ஆகட்டும் அமெரிக்காவாகட்டும் பவர்ஃபுல். ஸோ ஈரான் வந்து கொஞ்சம் வீக்குன்னு, கம்பேரிட்டிவ்லி வீக் பொசிஷனில் இருக்காங்க. பட் அவங்க தொடர்ந்து போராடுறாங்க, சண்டை போடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அவங்களுடைய பொருளாதாரம் ஏற்கனவே சீர்குலைந்து இருந்தது, ரொம்ப ட்ரபுளில் இருந்துச்சு. இப்போ இந்த போர்னால் அவங்களுடைய பொருளாதாரம் இன்னுமே சீர்குலையும். லோக்கல் அன்ட்ரஸ்ட் உண்டாகலாம், எழுச்சி உண்டாகலாம். இப்போ மெயின் லீடர்ஸை பூரா இங்கே அடிச்சிட்டாங்க. ஸோ அடித்தோடனே திருப்பி புது அரசாங்கம் யார் வரப்போகிறாங்க, அவங்க எப்படி இருக்க போகிறாங்க, அந்த திட்டங்கள் எப்படி இருக்க போகுது, மக்களுடைய பாதுகாப்பு, பெண்கள் குழந்தைகளுடைய பாதுகாப்பு, இது மாதிரி பல கொஷின்ஸை ரைஸ் பண்ணுது. அதனுடைய எக்கானமியை இன்னும் ஒர்சன் பண்ணும். ஓகே, இவங்க 3 பேரும் சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டுமல்ல, கண்டிப்பாக உலக நாடுகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்டுக்கும் இந்த பாதிப்பு இருக்கும்.
ஸோ இப்போ அவங்க என்ன ஈரான் என்ன சொல்கிறாங்க, நீ என்னையே அட்டாக் பண்ணுற, நான் உன்னுடைய சிநேகித நாடுகளை பூரா பக்கத்தில் இருக்கு இல்லையா, துபாய், அபுதாபி, யுனைடெட் அரப் எமிரேட்ஸு, சவுதி அரேபியா, பஹ்ரைன், ஓமனு, கத்தார் எல்லாரையும் நான் சகட்டு மணிக்கு அடிக்கிறேன், எங்கே முடியுதோ நான் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போ அங்கே உள்ள மக்கள் அவங்களுக்கு ஒரு பதட்ட நிலை சூழ்நிலை, அதாவது ஏவுகணை நேரடியாக அடிக்கப்படாவிட்டாலும் இந்த ஏவுகணையை எதிர்கொள்றதுக்கு இன்னொரு ஏவுகணை அமெரிக்காவும் இஸ்ரேலும் அனுப்புது இல்லையா, இது ரெண்டும் போய் முட்டிக்கிட்டு அதனுடைய குப்பை டெப்ரிஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அந்த டெப்ரிஸ் மிசைல் கீழே விழுகிறதுனால அங்கங்கே ஃபயர் உண்டாது, உயிர் சேதம் ஏற்படுது. ஸோ இப்போ அந்த பிரச்சனைகளும் இருக்குது. ஸோ அண்டை நாடுகளுக்கு, இந்தியா போன்ற நாடுகளுக்கு பொருளாதார பாதிப்பு வந்து வேற விதமா இருக்கும். ஓகே சார், இப்போ இதில் பெருசாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈரான் வழியாக தான் வரக்கூடிய அந்த டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய அந்த ஆயில் ஷிப் எல்லாமே வந்து தடைப்பட்டிருக்கு. ஸோ இதனால் இது எந்த அளவுக்கு ஒரு இம்பேக்டை இந்தியாவுக்கு கொடுக்கும் பெருசாக? அதாவது உலக அளவில் ஏற்றுமதி வர்த்தகம் செய்யக்கூடிய ஏற்றுமதி வர்த்தகம் செய்யக்கூடிய கச்சா எண்ணெயில் 20% வந்து அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக வருது. அதே மாதிரி உலக அளவில் வர்த்தகமாகக்கூடிய எல்என்ஜி லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் அதில் 30% வந்து இது வழியாக வருது, இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக வருது. அதே இது இந்தியாவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 50% ஹோர்முஸ் வழியாக வருது. ஸோ நமக்கு இறக்குமதி செய்யக்கூடிய எண்ணெய் ஆகட்டும், கச்சா எண்ணெய் ஆகட்டும் அல்லது எல்என்ஜி ஆகட்டும், இதில் ஒரு 1/2 வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக வருது. ஸோ இப்போ அங்கே வந்து கம்ப்ளீட்டாக கப்பல்கள் பூரா நிப்பாட்டிட்டாங்க, யாரும் கப்பல்கள்லாம் அவங்களாவே நிப்பாட்டிட்டாங்க, நிறைய பேர் வாலண்டியராகவே நிப்பாட்டிட்டாங்க. நீ போனால் அடிபட்டா என்ன ஆகும்னு. அப்படி இருந்தும் சில கப்பல்கள் அடிபட்டிருக்கதா கேள்வி. இப்போ அது வரல அப்படின்னா இப்போ புதுசாக வர்றது பூரா நீ சுற்றி வரணும். அப்போ அதுக்கு வாயேஜ் காஸ்ட்டு, ஃபியூயல் காஸ்ட்டு ஜாஸ்தி. அப்போ நம்ம ஏற்கனவே க்ரூட் ஆயிலினுடைய விலை மார்க்கெட்டில் ஏறிடுச்சு இந்த போர்னால. அது ஏறினது $60-65 இருந்தது, இன்றைக்கி $77 $80 வந்துருச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20% ஏறிடுச்சுன்னு வைங்களே, 20-25%. அது ஏறினது மட்டுமல்லாமல் அந்த கச்சா எண்ணெயை நம்ம நாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு வந்து இன்னும் அதிக நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் கொடுக்கணும். ஸோ அல்டிமேட்லி த காஸ்ட் கோஸ் அப், நம்பர் 1. ஓகே, இந்த காஸ்ட்டு தான் நமக்கு அதிகமாகுது கச்சா எண்ணெய். இப்போ நமக்கு இந்தியாவில் வந்து வருஷத்துக்கு $100 பில்லியன் மேலே இறக்குமதி பண்ணுறோம். அதாவது கிட்டத்தட்ட 80% நமது தேவைகளில் 80% வந்து நம்ம வந்து இறக்குமதி பண்ணுறோம். 20% தான் லோக்கலாக ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ அப்படிங்கையில் வந்து இந்த $100 பில்லியன் பில்லு வந்து இன்னும் உயரும். இது ஏற்கனவே உள்ள ஃபிகரு, லாஸ்ட்டு ஒரு 10 மந்த்ஸுக்கு 11 மந்த்ஸுக்கு உள்ள ஃபிகரு. ஸோ இப்போ இன்னும் 2 மாதத்தை சேர்த்தோம்னா இன்னும், இப்போ இந்த விலையேற்றத்தை சேர்த்தோம்னா இன்னும் உயரும். ஸோ அப்படிங்கையில் நமது நாட்டினுடைய பட்ஜெட்டில் வந்து பற்றாக்குறை துண்டு அதிகமாக விழுகும். ஏன்னா நம்முடைய இறக்குமதி அதிகரிக்குது, ஏற்றுமதியும் தடைபடுது, அப்படிங்கையில் பிரச்சனை வரும். ஸோ அந்த துண்டு விழுகிறது விழுகும், டெஃபிசிட் ஒன்று. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா பணவீக்கம். ஏன்னா இப்போ இந்த ஆயில் ப்ரைஸ் எல்லாம் ஓரளவுக்கு வந்து அரசாங்கம் வந்து எதிர்கொள்ளும். ஆயில் ப்ரைஸ், கச்சா எண்ணெய் விலை உயர்வை ரொம்ப ஏறிக்கிட்டே போச்சுன்னா அரசாங்கமும் எதிர்கொள்ள முடியாது, பப்ளிக்கிட்ட அதை பாஸ் ஆன் பண்ணிவிடுவாங்க. பப்ளிக்கிட்ட பாஸ் ஆன் பண்ணால் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லேருந்து நீங்கள் ஓட்டுற 2 வீலர், நான் ஓட்டுற 2 வீலரு, காரு, இது எல்லாமே வந்து அதனுடைய விலைகள் பூரா உயரும். ஸோ அப்படிங்கையில் வந்து காய்கறி விலை உயரும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் உயரும். அதையெல்லாம் ஒட்டி இங்கே இன்னும் பணவீக்கம் அதிகரிக்கும் இந்தியாவில். ஸோ அது மாதிரி ஒரு பாதிப்பு இருக்கும். ரெண்டாவது பாதிப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கரன்சி ஆல்ரெடி வந்து இப்போ $90 இப்போ 91 ஆகிடுச்சு. இந்த போர் நீடித்து கொண்டே இருக்குமானால் அது இன்னும் வீக்கன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு பற்றாக்குறை ஏற்படுது, பணவீக்கம் வரும், இதையெல்லாம் வச்சு அதுவும் உங்களுக்கு வந்து ஓரளவு அடிபட ஆரம்பிக்கும். ஃபோர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட். இன்றைக்கே பார்த்துருக்கலாம் நீங்கள் 1-1.25% விழுந்தது திங்கக்கிழமை, ஃபர்ஸ்ட் டே ஆஃப்டர் வார். இந்தியன் மார்க்கெட்டு காலையிலலாம் 2-2.25% வந்துச்சு, அப்புறம் 1.25% குறைஞ்சி முடிவடைஞ்சிருக்கு. அதில் ஒரு வாப்ளிங் இருந்துக்கிட்டே இருக்கும், ஏற்ற இறக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த சப்ளை செயின், நம்ம ஏற்றுமதி பண்ணுறது டிலேவாக போகும், திருப்பி வர்றது டிலேவாக, பர் கண்டெய்னர் காஸ்ட்டு அது ரேட்டு ஏறும். இது மாதிரி பலவிதமான பாதிப்புகள் நமக்கு ஏற்படும். பட் இது எல்லாம் நம்மளால் மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேனேஜ் பண்ண முடியும். ஆரம்பத்தில் கொஞ்சம் தடுமாறுவோம், அப்புறம் 1 வாரம் 1 மாதம், இப்போ ரஷ்யா உக்ரைன் போர் வந்தோடனே தடுமாறினோம், அதுக்கப்புறம் ஸ்டெபிலைஸ் ஆகிட்டோம். இப்போ அங்கே போர் நடந்துக்கிட்டே இருக்குது, பட் நம்ம வி ஹவ் ஃபவுண்ட் அ வே. அதே மாதிரி நம்ம இதற்கும் ஒரு வழி கண்டுபிடிக்கப்படும். பட் டில் தென் அந்த ஏற்ற இறக்கம், ஒரு பதட்ட நிலை,
இது எல்லாமே இருக்கும். கண்டிப்பா சார். இப்போ வந்து ஈரானை பொறுத்த வரைக்கும் அமைதி பேச்சுவார்த்தைக்கு உடன்பட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அறிவிச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த போர் வந்து இன்னுமே அதிகமா தொடங்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா அவங்களுடைய தலைவரை வரை இழந்திருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல, இது இன்னுமே வந்து பெருசாகும் அப்படிங்கிற ஒரு பார்வை தான் பல பேருக்கு மத்தியில இருக்கு. இது அப்படியே தொடருது ஒரு வாரத்துக்கு அப்படின்னா, இன்னும் எந்த அளவுக்கு ஒரு பாதிப்புகள் இருக்கும்? நம்ம எந்த அளவுக்கு ஒரு முன்னாடியே ஒரு முன்னெச்சரிக்கையா இருக்கணும்னா எந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்கலாம்? இப்ப அமெரிக்க அதிபர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நியூயார்க் டைம்ஸுக்கு குடுத்த பேட்டியில வந்து, இது வந்து ஒரு 5 to 6 வீக்ஸ் அது மாரி 5 வீக்ஸ் அப்ராக்ஸிமேட்லி அது மாரி போகலாம். இன்னும் 1 வாரம் கூட ஆகல. இன்னும் 4 வாரம் ஓட்டணும், 5 வாரம்னா. ஸோ ஒரு 5 வாரம் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது வரைக்கும் போர் தொடரலாம்னா, அது வரைக்கும் அவர் மைண்ட் செட் வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் புல் அவுட் பண்ணிறலாம் அப்படின்னு நமக்கு தோணுது. இதெல்லாம் அவங்க பேசுறத வச்சு தான் நம்ம மைண்டை ரீட் பண்றோம். ஸோ இது தொடர்ந்து கொண்டே இருக்குமே ஆனால், ஜென்ரலாக வந்து இப்போ நமக்கு வந்து என்னென்னா, இந்த எண்ணெய், கச்சா எண்ணெய், எல்என்ஜி வர்றதுக்கெல்லாம் வேறு வழி, சுற்று வழி. நம்ம இப்போ ஃப்ளைட்டு போகிறதெல்லாம் இப்போ அந்த வழியாக போகிறதெல்லாம் மாறி கீறி இப்போ ஜார்ஜியா வழியாக போவாங்க. இல்லை இப்போ அமெரிக்கா போகிறவங்கெல்லாம் கிட்ட ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து வழியாக சிங்கப்பூர் ரூட் எடுத்து போகணும். காஸ்ட் அதிகமாகும். ஸோ பேசஞ்சர்ஸுக்காகட்டும், அப்போ அங்கே கல்ஃபில் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடாக தான் இருக்கும் ஃப்ளைட் மூவ்மெண்ட். ஏன்னா துபாயெல்லாம் பெரிய ஏர்போர்ட்டு, பெரிய ட்ரேட் சென்டர். ஸோ அவங்களுக்கு டூரிசம் குறையும். இதையெல்லாம் அடுத்த மாதத்தில் நாங்கள் சரி செஞ்சிடறோம், எண்ணெய் உற்பத்தியெல்லாம் அதிகப்படுத்துகிறோம்னு சொல்லி சவுதி அரேபியா அவங்களாம் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சவுதி அராம்கோ மேலே ட்ரோன் அட்டாக்கு ரீஃபைனரியில். ஸோ அந்த ரீஃபைனரியை மூடியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அதனால உடனே க்ரூட் ஆயிலாம் படார்னு ஏறிச்சு. ஸோ இது மாதிரி சின்ன சின்ன வேலைகள், சின்ன சின்ன டேமேஜ் ஆச்சுன்னா கூட அதனுடைய பாதிப்பு விளைவுகள் வந்து உலக அளவில் பெருசாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்தியா வந்து பாதிக்காமல் ஓரளவு சேஃபாக, ஏன்னா இப்போ இங்கேயுமே இந்திய அரசாங்கமே ஏற்கனவே நடவடிக்கை எடுத்து இந்தியாவுக்கு தேவைப்படக்கூடிய ஆயில் சுத்திகரிப்பு அது இதெல்லாம் பண்ணி இப்போ நம்ம ஏற்றுமதி பண்ண முடியாது. இப்போ ரீஃபைனரியில் வருதுன்னா இப்போ இந்தியா அரசாங்கம் வந்து ரீஃபைனரிஸை ரீடைரக்ட் பண்ண சொல்லலாம் டொமஸ்டிக் மார்க்கெட்டுக்கு. ஏன்னா நிறைய சுத்திகரிப்பு நிலையங்கள் வந்து கச்சா எண்ணெயை சுத்திகரித்து வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாங்க. இப்போ ரிலையன்ஸ் ஆகட்டும், ஐஓசி ஆகட்டும், பெரிய பெரிய நிறுவனங்கள், HPCL எல்லாருமே. ஸோ இப்போ அவங்கள வந்து நீங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டாம், வந்த எண்ணெயை அப்படியே உள்நாட்டுக்குள்ளே சப்ளை பண்ணுங்கள். சிச்சுவேஷனை பொறுத்து இதெல்லாம் கொஞ்சம் டைனமிக்காக நிகழ வேண்டிய வேலைகள். ஸோ இப்போ அது மாதிரிலாம் கொஞ்சம் மாற்றுவாங்க. ஆல்ரெடி வந்த எண்ணெய் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ரூட்டு கண்டுபிடிப்பாங்க. கொஞ்சம் ரேட்டு கூட போனாலும் பரவாயில்ல. ஏன்னா இப்போ ஆயில் இல்லைன்னா இங்கே ஒன்றும் பண்ண முடியாது எந்த நாட்டிலையும். நம்மகிட்ட ஏற்கனவே ஸ்டோரேஜும் பண்ணி வச்சுருப்போம் எல்லா இடங்கள்லையும். பெட்ரோல், டீசல் எல்லாமே ஸ்டோரேஜ் இருக்கும். ஸோ அந்த ஸ்டோரேஜ் எடுத்து யூஸ்க்கு பயன்படுத்துவாங்க. ஆல் தோஸ் திங்ஸ் முடிஞ்ச வரைக்கும் சமாளிக்க பார்ப்பாங்க. ஓரளவு இது ஒரு மாதிரி தொடரும் பட்சத்தில். ஆனால் அமெரிக்கா வந்து 6 மாதம் 1 வருஷம்லாம் வச்சு டெஃபினட்டாக போர் புரிய மாட்டாங்க. இப்போ எப்படி உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கும் போகுதோ அது மாதிரிலாம் அவங்க அடிச்சுட்டு அவங்க வாட்டுக்கு கிளம்பிடுவாங்க. அதுதான் அவங்களுடைய மோரல். ஏன்னா அவங்க நாடு எங்கேயோ இருக்குது. ஸோ இதுக்குள்ள அவங்க என்னென்ன நினைச்சாங்களோ, மெயின் லீடர்ஸை பூரா தூக்கணும்னு நினைச்சாங்க, மோஸ்ட்லி தூக்கிட்டாங்க. மிசைல் ப்ரோக்ராமை, நியூக்ளியர் ப்ரோக்ராமை கட் டவுன் பண்ணணும்னு நினைச்சாங்க. இப்போ என்ன அது, ஆனால் நியூக்ளியர் சைட்ஸ் என்ன பம்பார்ட் பண்ண மாதிரி தெரியலை, நியூஸ் வரல. மேபி இருக்கலாம், ஆல்ரெடி இருக்கலாம். மிசைல் லான்ச் பேடெல்லாம் நிறைய போய் அடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இது மாதிரி ஒரு 3-4 ஐட்டம், மேஜர் ஐட்டம் அவங்க நினச்சதெல்லாம் முடிக்கவும் டப்புன்னு கையை தொடச்சிக்கிட்டு அவங்க பாட்டு கிளம்பிடுவாங்க. இஸ்ரேலும் அதோட ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு புதிய பரிமாணம் கொடுப்பாங்க. பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், வேறு இன்னொரு ஐரோப்பிய நாடு வந்து அதில் ஈடுபடுது, அவங்க சமரசம் பண்ணி வைக்கிறாங்க, நீ போதும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு நரேஷன் உண்டு பண்ணுவாங்க. இது தெரிஞ்சதுதான். பட் அவங்க நினச்சதை அடிச்சுட்டு கிளம்பிடுவாங்க. பட் இந்தியா போன்ற நாடுகள் வந்து இது கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஆல்ரெடி இப்போ சென்ட்ரல் மினிஸ்ட்ரி லெவல்லாம் ஆல்ரெடி மீட்டிங் நம்ம நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் வந்து ஆல்ரெடி அவங்க கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்ஷன்ஸ் வில் பி டேக்கன். அது ஒரு ஃப்ளூயிட் சிச்சுவேஷன். கண்டிப்பா சார். இப்போ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த அவங்க செய்யக்கூடிய அந்த அணு ஆயுதத்தை கூட அவங்க செய்யக்கூடாது. ஈரான் வந்து அதை பண்ணக்கூடாது. அது பண்ணிருச்சுன்னா நமக்கு பெரிய தலைவலியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. இப்போ இந்த ஈரான் வந்து தாக்குதல் நடத்துனதுல அமெரிக்காவுக்கு வந்து பெரிய எந்த ஒரு இழப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு இதனால எந்த மாதிரியான இழப்புகள் இப்போ நடந்திருக்கு இது வரைக்கும்? ஆல்ரெடி உயிர் 2-3 பேர் இழந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் அதிகமாக உயிரிழப்பு நேரலாம். அதை வந்து ட்ரம்ப் வந்து அன்னைக்கு ஃபர்ஸ்ட் பேச்சு அறிவிக்கையிலே சொல்லிட்டாரு, நாங்கள் வெனிசுவேலாவில் போய் நாங்கள் யாருமே இல்லாமல் எந்த பாதிப்பும் இல்லாமல் நாங்கள் அவரை தூக்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னாரு. பட் வெனிசுவேலாவுடைய நம்ம நியூஸ் கசிவுகளை பார்த்தோம்னா வெனிசுவேலாவுடைய நிலைமை வேற. அங்கே வந்து நிறைய வந்து கரப்ஷன் இருக்குது, ஊழல். அங்கே உள்ள உள்நாட்டு கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸே இவங்க வந்து பணம் கொடுக்குறோம்னா ஒன்று என்ன வேணாலும் பண்ணிடுவாங்க. கவர்மெண்ட் அஃபீஷியல் ஆகட்டும், பப்ளிக் ஆகட்டும். ஸோ
ஸோ அங்கே வந்து அந்த ஊழல்லாம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்ததுனால அங்கே ஈஸியாக கேப்சர் பண்ண முடிஞ்சுது. இப்போ இங்கே அப்படி கிடையாது, ஈரானில் அது கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு ஈஸியாக இவங்களால பண்ணிட்டு இது அந்த அளவுக்கு ஈஸியாக வெளியேற முடியாது. கரப்ஷன் கொடுத்தோ இது பண்ணியோ. இந்த இழப்பு ஒன்று வந்து உயிரிழப்பு, செகண்டு வந்து அவங்களுடைய ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் வந்து குறையும், வீக்கன் ஆகும். ஏன்னா இப்போ இதுக்காக இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்கல்ல, இதுக்கு யாருமே பில்லு எடுத்துக்க மாட்டாங்க. அமெரிக்கா மட்டும்தான் பில்லு எடுத்துக்கணும். அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் இந்த போருக்கான பில்லு எடுத்துக்கணும். அப்படிங்கையில் இன்டைரக்டாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உள்நாட்டுக்குள்ள பொருளாதார இண்டிகேட்டர்ஸ், இன்ஃப்ளேஷன் ஆகட்டும், இப்போவே அங்கே பாண்ட் ஈல்டெல்லாம் கொஞ்சம் அதிகரிச்சிருச்சு, கரன்சி வீக்கன் ஆகிறதாகட்டும், ஆல் தோஸ் திங்ஸ் வில் ஸ்டார்ட் ஹேப்பனிங். ஸோ அதனால வந்து அமெரிக்காவுக்கு டெஃபினட்டாக இழப்பு இருக்குது, இல்லாமல் இல்லை, உயிரிழப்பு இருக்குது, பணச்சேதமும் இருக்குது. கண்டிப்பாக சார். இந்த போர் நிலையில் வந்து பொருளாதாரமாக இருக்கட்டும், எந்த அளவுக்கு வந்து ஒரு விலை அதை தாண்டி வீழ்ச்சியெலாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப கிளியராக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார்.